108 திவ்ய ஸ்தலங்களில் ஒன்றான மதுரை அழகர்மலை சுந்தரராஜ பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 108 திவ்ய ஸ்தலங்களில் ஒன்றான மதுரை அழகர்மலை சுந்தரராஜ பெருமாள் கோயில் கும்பாபிஷேக பணிகள் கடந்த 2007ஆம் ஆண்டு துவங்கி கோயில் கோபுரங்கள், மகா மண்டபங்கள் உட்பட அனைத்து பகுதிகளும் பல கோடி ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இது தவிர மூலவர் பரமசாமி சன்னதி தங்க விமானம் 800 ஆண்டுகளுக்கு பிறகு 5 கோடி மதிப்பீட்டில் 25 கிலோ தங்கத்தில் முலாம் பூசப்பட்டது. இதையடுத்து ஜூலை 10ஆம் தேதி காலை சுவாதி நட்சத்திரம் சிம்ம லக்னத்தில் ராஜகோபுரம் விமானங்களுக்கு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. தமிழகம் முழுவதிலும் இருந்து 200 அத்தியாபகர்கள் கலந்து கொண்டு திவ்ய பிரபந்தம் பாராயணம் செய்தனர். 108 திவ்ய ஸ்தலங்களில் ஒன்றான அழகர்மலை சுந்தரராஜ பெருமாள் கோயில் கும்பாபிஷேகத்தை காண கிடைத்தது தாங்கள் செய்த பாக்கியம் என்று பக்தர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இந்த மலையில இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த கும்பாபிஷேகத்துக்கு எல்லாரும் வந்து இருந்து பார்த்ததே பெரிய விஷயம். இது ஒரு பெரிய பாக்கியமா நாங்க நினைக்கிறோம். நாங்க 108 திவ்ய தேசத்துல முதல் தலங்கிறதுனால கண்டிப்பா நாங்க பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வத்தோட வந்தோம். சேவிக்கிறதுக்கு நாங்க ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் அடைகிறோம். இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.